சுத்தி முத்தி பாரு ஸ்ரீஜா. யாரும் இல்ல. இவன் நிக்கிற நிலைய பார்த்தா செம்ம சான்ஸ் மாதிரி தெரியுது. இவனை இப்படியே இங்க இருந்து கீழே தள்ளி விட்டுட்டா கண் பார்வை இல்லாததுனால கால் தடுமாறி கீழே விழுந்துட்டான்னு எல்லாரும் நினைப்பாங்க. நம்ம மேல யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. ஸ்ரீஜா, இசை, நீங்க எப்போ வந்தீங்க? நீங்க ஏதோ ஸ்ரீஜான்னு கூப்பிட்ட மாதிரியே இருந்துச்சு. ஆமா அசோக், நானும் தான் வந்தேன். ஓ, நீங்க எப்போ வந்தீங்க? நீங்க வந்த சத்தமே எனக்கு கேட்கலையே. அது வேற ஒண்ணும் இல்ல அசோக், நீங்க அமைதியா காஃபி குடிச்சிட்டு இருந்தீங்க. அதான் உங்களை கூப்பிட்டு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமேன்னு சத்தமே இல்லாம வந்தேன். உங்க பக்கத்துல நான் வரதுக்குள்ள இதோ இசை வந்துட்டா. சரி அசோக், நான் கிளம்புறேன். ஒவ்வொரு தடவையும் அதிர்ஷ்டம் இவன் பக்கம் இருக்காது இசை. பார்வை இல்லாத இவன் வாழ்க்கை இப்போ என் கைக்குள்ள இருக்கு. அடுத்த முறை இவன் தடுமாறும் போது அதே அதிர்ஷ்டம் இவனுக்கு ஹெல்ப் பண்ணுமான்னு தெரியல. நீ சொன்னதையே நான் உனக்கும் சொல்றேன் ஸ்ரீஜா. ஒவ்வொரு முறையும் நீ தப்பிக்கிறது அதிர்ஷ்டத்தால மட்டும் இல்லைன்னு கூடிய சீக்கிரம் உனக்கு நான் புரிய வைப்பேன். என்ன இசை, என்னாச்சு? ஏன் ரெண்டு பேருமே அமைதி ஆயிட்டீங்க? அசோக், ஸ்ரீஜா போயிட்டா, நான் மட்டும்தான் இருக்கேன். அம்மா, இங்க பால்கனில எதுக்கு தனியா வந்து காஃபி சாப்பிடுறீங்க? அது ஒண்ணும் இல்லை இசை, எனக்கு பால்கனில நின்று காஃபி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அதான். ஓ, எனக்கும் பால்கனில நின்று காஃபி சாப்பிடுறது ரொம்ப பிடிக்கும். ஓ, இனிமே நீங்க இப்படி வரணும்னா என்னையும் கூப்பிடுங்க. நம்ம ரெண்டு பேரும் காஃபி ஃப்ரெண்ட்ஸா மாறிடுவோம். நான் உங்களுக்கு கம்பெனி தரேன். என்ன சொல்றீங்க? இசை, இங்க வந்ததுல எனக்கு கிடைச்ச பெஸ்ட் திங் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான். அதுவும் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டே எனக்கு காஃபி பார்ட்னரா கிடைச்சிட்டீங்க. நான் ரொம்ப ஹாப்பி இசை. இனிமே உங்களை கூப்பிடாம கண்டிப்பா பால்கனி பக்கம் வரவே மாட்டேன். ப்ராமிஸ்? ப்ராமிஸ். ஆமா, விஷால் காஃபிலாம் குடிப்பானா? விஷாலுக்கு தானே, அப்பப்ப குடிப்பாரு, அவ்வளவுதான். பை தி வே, காஃபி ஃப்ரெண்ட், வாங்க நம்ம முதல்ல ரூமுக்கு போலாம். விஷாலையும் வர சொல்றேன். அங்க போய் மிச்ச கதையெல்லாம் பேசலாம். இப்ப போலாமா? வாங்க, இப்படி வாங்க, பாத்து வாங்க.